வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் எல்லாம் வல்ல பழனாவுரி ஆண்டவனுக்கு அரோர் குருநாதர் அருணாபெருமான் திருடலையே சரவசம் எம்பெருமான் கருணை முழுமைப்பட்ட குருநாதர் ஸ்ரீ அரையோசம் திருவாங்க திருப்பண்ண மகாமந்திரத்தில் கௌமார இனத்தது வருஷப்படி பாடலன் 1188 மாண்டார் எலும்பு என துவங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடி. இந்த பாடல் நாம விசேஷத்தை எடுத்துரைக்கின்ற பாடல். நாம விசேடத்தின் மகிமையை உலகுக்கு எடுத்துரைக்கும் பாடல். தாந்தான தந்தன தந்தன தாந்தான தந்தன தந்தன தாந்தான தந்தன தந்தன தனதான. இதுதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடலை பார்க்கலாம். மாண்டார் எலும்பணியின் சடை ஆண்டார் இறைஞ்ச முடிந்ததை வான் பூதலம் பவனம் கனல் புனலான வான்பூதமும் கரணங்களும் நான் போய் ஒடுங்க அடங்கலும் மாய்ந்தால் விளங்கும் அது ஒன்றினை அருளாயல் வேண்டாமை ஒன்றை அடைந்து உள்ளம் மீண்டாறு நின் சரணங்களில் வீழ்ந்து ஆவல் கொண்டு உருக அன்பினை உடையேனாய் வேந்தா கடம்பு புனிந்தருள் சேர்ந்தா சரண் சரண் என்பது வீண் போம் அது ஒன்று அல்ல என்பதை உணராதோ. ஆண்டார் தலங்கள் அடைந்திட நீண்டார் முகுந்தன் தடம்தனில் ஆண்டு ஆவி துஞ்சியது என்று முதலைவாய் உற்று ஆங்கு ஒரு சிலம்பு புலம்பிட ஞான்று ஊது துங்க சலஞ்சலம் ஆம் பூ முழங்கி அடங்கும் அளவில் நேசம் பூண்டு ஆடி கொண்டு வனங்களில் ஏய்ந்து ஆழ வென்று வெறும் தனி போந்து ஓலம் என்று உதவும் புயல் மருகோனை பூம்பாழை எங்கு மணம்கமள் தேம்காவில் நின்றது ஒரு குன்றவர் பூம் தோகை கொங்கை விரும்பிய பெருமாளேன்னு முடிகிறார். முதல் பகுதி எடுத்துக்கலாம். மாண்டார் எலும்பணியும் சடையாண்டார் இறைஞ்ச முடிந்ததை வான்பூதலம் பவனம் கனல் புனலான வான்பூதமும் கரணங்களும் நான் போய் ஒடுங்க அடங்கலும் வாய்ந்தால் விளங்கும் அது ஒன்றினை அருளாயல் வேண்டாமை ஒன்றை அடைந்து உள்ளம் மீண்டாரின் சரணங்களில் விழுந்து ஆவல் கொண்டு உருக அன்பினை உடையனாய் வேந்தா கடம்பு புனைந்தருள் சேர்ந்தா சரண் சரண் என்பது வீண் போம் அது ஒன்று அல்ல என்பதை உணராதோ அப்படின்னு முதல் பகுதியை வடிவமைக்கிறார். என்ன சொல்றாரு? இறந்துபட்ட திருமால் பிரம்மன் ஆகியோருடைய எலும்பை அணிபவரும் ஜடாபாரம் கொண்ட தலைவருமாகிய சிவபெருமான் உன்னை வணங்க நீ உபதேசித்த பொருளை விண் பூமி காற்று தீ நீர் ஆகிய பெரிய ஐம்பூதங்களும் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் எனப்படும் கரணங்கள் நான்கும் நான் என்னும் அகங்காரமும் நீங்கி ஒடுங்க இங்கனம் எல்லாம் இறந்து பட்டால் அப்போது விளங்குவதான ஒப்பற்ற ஒரு பொருளை நீ எனக்கு அருள உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் அதற்கு பதில் வேண்டாமை எதுவும் வேண்டாம் என்னும் ஆசை நீக்கமான மணலை ஒன்றை நான் அடைந்து உள்ளம் பல இடத்தும் செல்லாது என்னுள்ளே மீண்டு ஒரு வழியாய் திரும்பி அதன் கொழுப்பு அதாவது வேகம் அடங்கி உன்னுடைய திருவடிகள் விழுந்த ஆசையோடு உள்ளம் உருகும்படியான அன்பு நிலையை நான் உடையவனாய் வேந்தா கடம்ப மாலை அணிந்தருளும் சேர்ந்தா உன் திருவடியை சரணம் சரணம் என்னும் அந்த வழிபாடு வீணாக போகும்படியான ஒரு தொண்டற்று பயன்தரக்கூடிய பணியே யாம் என்பதை என் உள்ளம் உணர்ந்து பயன் பெறாதா அப்படின்னு முதல் பகுதியில் கேட்குறார். அப்படி ரெண்டாவது பகுதி போறார். என்னது? ஆண்டார் தலங்கள் அடைந்திட நீண்டார் முகுந்தர் தடந்தனில் ஆண்டு ஆவி துஞ்சியது என்று முதலைவாய் உற்று அங்கு ஒரு சிலம்பு புலம்பிட ஞான்று ஊது துங்க சலஞ்சலம் ஆம் பூ முழங்கி அடங்கும் அளவில் நேசம் பூண்டு ஆடிகொண்டு வனங்களில் ஏய்ந்து ஆழவென்று வெறும் தனி போந்து ஓலம் என்று உதவும் புயல் மருகோனே பூம்பாழை எங்கு மனம் கமழ் தேம்காவில் நின்றது ஒரு குன்றவர் பூந்தோகை கொங்கை விரும்பிய பெருமாளேன்னு முடிகிறார். அதாவது உலகெல்லாவற்றையும் ஆள்பவர் தலங்கள் மூவுலகையும் தன்னுடைய திருவடியால் அளக்க வேண்டி நீண்ட திருவுருவை எடுத்தவர் முகுந்தர் தடந்தரில் மடுவினிலே ஆண்டு அந்த இடத்தில் ஆவி துஞ்சியதென்று உயிரே போய்விட்டது என்று முதலை வாயில் அகப்பட்டு ஒரு கஜேந்திரன் என்னும் முதலை வாயில் அகப்பட்டு அங்கே ஒப்பற்ற ஒரு சிலம்பு மலை போன்ற கஜேந்திரனாம் ஆணை புலம்பிட கூச்சலிட ஞான்று அப்பொழுது ஊதிய பரிசுத்தமான பாஞ்சசன்யம் என்ற சங்கம் ஆம்பு பூ ஆம் மலரை ஒத்த வாயினிடத்தே முழக்கம் செய்யப்பட்டு அந்த சங்க ஓசை அடங்கும் அளவில் அடங்குவதற்குள் அவ்வளவு விரைவில் அளவில் எல்லையற்ற அன்பு பூண்டு ஆடி சக்கரத்தை ஏந்தி வந்து அந்த மடு இருந்த வனத்தை அடைந்து அந்த யானை ஆண்டவர்களுக்காக காப்பாற்றுவதற்காக தாம் வேறு ஆயுத முதலிய இல்லாமல் தாம் தனியாகவே வந்து லக்ஷ்மி தேவி கூட வராமல் தாம் தனியாகவே வந்து அபயம் தந்தோம் என்று உதவிய மேகவர்ணனாம் திருமாலின் மருகனே அழகிய பாழை தென்னம்பாழை எங்கும் நறுமணம் வீசுகின்ற இனிய பூஞ்சோலையில் இருந்த ஒப்பற்ற மலைவேடர்களின் அழகிய மயிலணைய வள்ளி என்ற எங்கள் தாயின் கொங்கையை விரும்பிய பெருமாளே வேந்தா சேந்தா சரண் சரண் என்பது வீண் போமது ஒன்றல்ல
அப்படின்னு வேண்டிக்கொள்கிற அற்புதமான பாடல். இப்போ மாண்டார் எலும்பு, மாண்டார் தம் எலும்பு அணிபவர் எலும்பு அணிபார் மாண்டார் தம் எலும்பு அணிவரும்பார் சம்பந்தர். ஜடை அண்ணல் சம்பந்தர் சொல்றார். அதே தான் சடை ஆண்டார் அப்படிங்கிறார். நான் போய் ஒடுங்க, அதாவது அடங்கலும் மாய்ந்தால் விளங்கும் ஒன்று யான் செய்தேன் என்னது யான் என்னும் இக்கோணை ஞான நெறியால் வெதுப்பி நிமிர்த்துத்தான் நின்றிட அத்தத்துவன் தான் நேரே தன்னை அழித்து முன்னிற்கு வினை ஒளி தோட்டும்பார் சித்தியார்ல. ஒடுங்கிடி நன்றி உண்மையை உணர உணாதேம்பார் சிவபிரசாத். அதாவது ஓட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தற்று இடம் சிவம் உந்தி பரம்பரை உத்தியாரம். இதே கருத்தை தான் குருநாதர் இங்கே சொல்கிறார். எப்படி? நான் போய் ஒடுங்க அடங்கலும். இது மிகப்பெரிய தத்துவம். அதை ரொம்ப அற்புதமாக இந்த திருப்புகழுக்குள்ள சுவாமி வச்சு நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். அடுத்து வேண்டாமை ஒன்றை அடைந்து, வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகுதொப்பது இல்லும்பார். தூ உய்மை என்பது அவாவின்மை, அவா இல்லார்க்கு இல்லாகும் துணை. இதுதான் திருக்குறள். வேண்டாமையோட சிறப்பு வேண்டாமை பிறப்பை ஒழிக்கும், பிறவாமை வேண்டாமை வேண்ட வரும்பார் வள்ளுவர். திருக்கழுற்றுப்படியாரை விட வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் வேண்டின் அகுதொன்றுமே வேண்டுவது வேண்டினது வேண்டாமை வேண்டவரும் என்றமையால் வேண்டிடுக வேண்டாமை வேண்டும் அவன் பால்பர். அடுத்தது வேந்தா கடம்பு புனைந்தொருள் சேந்தா சரண் சரண் என்பது வீண் போமது ஒன்றல்ல என்பதை உணராதோ. என்ன ஒரு வீண் போம் அது ஒன்று அல்ல என்பதை உணராது. என்ன அற்புதமான அடிசர் இந்த இடத்துல. ஆக வேந்தா சேந்தா வேலுலாகும் தடக்கை வேந்தன் என் சேந்தன் என்னும் இம்மெல்லியல் இவிடையம்பார் திருவிசைப்பார். சார் இதில் என்ன கருத்து சொல்றாருன்னா, நாம ஜெபம் வீண் போமது ஒன்று அல்ல. கடவுள் நாமமே கற்றல் நற்றவமே நாமமே பரவுவார் வினைதீர்க்க நின்றார் பிரானை என்பார்க்கு நன்னா வினைகள் நாள்தோறும் இன்பம் நணுகும் மேம்பர் சம்பந்தம். முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியார் படியில் வெதனப்பதார் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் திருநாமம் புகழ்பவரேம்பர் கந்தரங்காட்டில் 33வது பாட்டில். கந்தன் எண்ணீர் உங்கள் தீதரவேம்பர் கந்தரன் 30வது பாட்டில். மழைகிழவோன் என 100,000 பேதம் சாதம் ஒழிந்தவாதான்பார் திருப்புகழ். அடுத்தது இந்த திருப்புகழில் 4வது அடியில் சமத்காரமான பேச்சு திறமையான வேண்டுகோள் ஒன்றை சுவாமி விண்ணப்பிக்கிறார். அதாவது, முருகா, உன் தந்தை சிவபெருமான் உன்னை வணங்கி நிற்க நீ அவருக்கு உபதேசித்த அந்த ரகசிய பொருளை எனக்கு உபதேசிக்க உனக்கு இஷ்டம் இல்லையானா உன்னை நான் பலவந்தப்படுத்த மாட்டேன். அதுக்கு பதிலாக உன்கிட்ட வேற ஒரு சிறிய வேண்டுகோள் ஒன்று வைக்கிறீங்க. அதுதான் வேண்டாமை, அதாவது அவா இன்மை அப்படிங்கிறத. அவாயின்மை என்பதை நான் அடைய வேண்டும். வேந்தா சேந்தா என வரும் திருநாமங்களை ஓதுதல் வீண் போகாது என்பதை நான் உணர வேண்டும். இவ்வளவுதாங்கிற ஒன்று ரகசிய பொருளை சொல்லு. எவ்வளோ ஒரு டீல் வைக்கிறார். இல்லைன்னா நான் உன்னை பலவந்தப்படுத்த மாட்டேன். உனக்கு எனக்கு சொல்ல விருப்பம் இல்லாட்டி பரவாயில்லப்பா, உன்னை போய் நான் கஷ்டப்படுத்த, உன்னை போய் நான் பலவந்தப்படுத்தி கேட்க முடியாது. நீ என்னுடைய முதலாளி, உன்னை நான் இறைஞ்ச முடியும், அவ்வளோதான். இல்லைன்னா இன்னொரு வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னு ஆப்ஷன் பி கொடுக்குறேன். இவ்வளவுதான். பார்ப்பதற்கு எளிது போல் தோன்றுகின்ற வேண்டாமை அடைதல் அவ்வளவு அரிதா, அவ்வளவு எளிதா, எவ்வளவு அரிது, அவ்வளவு எளிதாது. இறைவனை ஏமாற்றுவது போல உரைப்பது ஒரு வேண்டுகோள் இது. இப்படி சில பெரியவர்கள் இறைவனை ஏமாற்றும் முறையில் கேட்பது உண்டு. 2 உதாரணம் பார்க்கலாமே. அவ்வையார் சொல்கிறா, கணபதி மூர்த்தியை நான் உனக்கு பால் தேன் வெல்லம் பருப்பு 4 பொருளையும் தர்றேன், நீ எனக்கு தமிழ் என்ற 3 கோடு போதுங்கிறான். பாலும் தெளிதேரும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சியை தூங்க கரும்பு தூமணி நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான். நான் 4 தரேன், நீ 3 தாங்கிறான். இவன் கொடுக்குற 4க்கும் அவர் கொடுக்குற 3க்கும். மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, சிவனே, நீ உன்னை கொடுத்து என்னை வணங்கினாய், நீ உன்னை கொடுத்து என்னை வாங்கினாய், நாம் இருவரில் யாருடைய சாமர்த்தியம் பெரிதுன்னு விடுகிறார். தந்த துன் தன்னை கொண்ட தென் தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்றென் பால்பார் திருவாசகத்தில். அம்பலவான தேசியர் கிளம்ப சொல்கிறாரு, உடல் முதலா மருவிய 3ம் கொண்டு ஒன்று ஈவதற்கு வருத்தம் என்னங்கிற. எப்படி
அதாவது மனம் வாக்கு காயம் மூன்றையும் சமர்ப்பிக்கிறேன், நீ அவைப்பதில் முக்தி என்கிற ஒன்றைத்தாங்கிறார். கவிராஜ பண்டாரத்தையான ஒரு புலவர் இருந்தார். அருவி திரிகுடத்தையா உன்னை நான் மருவி பிரிந்திருக்க மாட்டேன், ஒரு விமலை காதியிலே பாதி தந்தாய் அத்தனை வேண்டாம் எனக்கு, பாதியிலே பாதி தந்து பாருங்க. விமலைக்கு பார்வதிக்கு உன் உடலில் பாதி பாக கொடுத்திய, எனக்கு பாதி வேண்டாம், பாதியில் பாதி, அதாவது கால் தாங்க, கால் தான் உன் திருவடி தாங்க. இத்தகைய கருத்தினது, அதாவது அற்புதம் செறிந்த சித்திரம் நிறைந்த அருமை செயற் பாடல்கள் சொல்லும். நற்பதம் உனக்கிங்கில்லை போ என்று நாதனி கூறுவாயாகில் சொற்பதம் வேண்டாம், சொல்லற சும்மா சுகம் உற இருத்தி என்றேனும் அற்பனுக்கு ஒரு கால் வழங்குதி கருணை அண்ணலே தனியநாயகன்னு தனியநாயகன் மாலையில் 84 பாடலும் இருக்கு. இந்த பர்டிகுலர் 1987 பாட்டோட முதல் 2 அடியில் கேட்ட வரம் சிவபெருமானுக்கு உபதேச ரகசியம் அருமை பெருமானுக்கு கிடைத்தது. அதுக்கு சான்று இருக்கு. நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான் 36வது அனுபூதி. எரித்த பெருமானும் நிருப குருபர குமர என்றென்று பக்தி கொடு பரவ அருடைய மௌன மந்திரம் தன்னை விளங்கும்படிக்கு இனிது உணர்த்தி அருள்வாயின்னு நயமாக கேட்ட திருப்பூர் இருக்கு. சடையாண்டார் இறைஞ்ச முடிந்ததை அருளாயல் வேண்டாமையை ஏனும் கொடு என்று ஏமாற்று முறையில் கேட்ட இந்த பாட்டும் கம்பருக்கு உபதேசித்து சிறியனுக்கு உபதேசித்தால் உன் குருத்துவம் சற்றும் குறையுமோதான்னு தூசித்து உரைத்தோம். இங்கே மதுராந்த திருப்பூரில் முருக வேண்டும் ரகசிய பொருளை அறிந்து கொண்டார் அருணைய பெருமான். பின்பு வள்ளிமலைக்கு சென்றது அருணைய பெருமானுக்கு இந்த ரகசியம் வெளிப்படையாக தானே விளங்கிட்டான். இதெல்லாம் சொல்கிறாரு. கிண்ணம் குறித்து அடியேன் செவினி அன்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது, குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனேன்னு கந்தரங்க 24 படம் சொல்கிறார். வள்ளி என்பவள் யான் என்பது அற்று செய்த தவத்தின் பயனா முருகன் தானே ஓடி சென்று அவளை மணந்தான். இதனால் யான் கொட்கும் மறுநீங்கி பக்தி செய்வோர்க்கு ஏவல் செய்யும் பணியாளர் ஈசன் என்பது விளக்கமாகிறது சொல்கிறார். இந்த ஒழுக்க நிலை தான் வள்ளி சன்மார்க்கம்னு அருணைய பெருமான் சொல்கிறார். இந்த வள்ளி சன்மார்க்க நிலையத்தான் முருகன் சிவபெருமானுக்கு உபதேசித்தார் என்பது வள்ளி சன்மார்க்கம் வில்லைக்கு நோக்க வல்லைக்குள் ஏற்றும் இளையோன்னு திருப்பூர் சொல்கிறார். அதனால நமக்கு தெளிவார். இப்போ வள்ளி சன்மார்க்க விளக்கத்தை பேசிக்கிட்டே இருக்கலாம். அருணைய பெருமானுடைய வரலாறு நூலாராய்ச்சி நூலில் பக்கம் 299 302 இருக்குது. சரியா? அடுத்தது தலங்கள் அளந்திட திருமால் நீண்ட மாவலிடம் சென்று மூவடி மண் கேட்டு நீண்டது. பல்வேறு திருப்புகழ் பாடல் நம்ம படிச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம இந்த பாடலையும் நினைவில் கொள்ளணும்னு குருநாதர் நமக்கு சொல்கிறார். அடுத்தது சிலம்பு புலம்பிட. சிலம்புனா மலையை ஒத்த யானை. கஜேந்திரனுக்கு அருடைய வரலாறு. பூ முழங்கினா பூவை ஒத்த வாயினிலிருந்து வைத்து முழக்கி. அளவில்னா இடைநிலை துவகம் வந்திருக்கு. அளவில்ங்கிறது இந்த பாடலை. அளவியில் நேசங்கிறது இடைநிலை துவகமாக வந்திருக்கு. அடுத்தது இந்த இந்த நம்ம படிக்கக்கூடிய இந்த மாண்டார் எலும்புங்கிற பாடல் 1988. இந்த பாடல் மனப்பாடத்திற்கும் பிரசங்கத்திற்கும் சொற்பொழிவுக்கும் ஏற்ற பாடல். அவ்வளோ ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் நமக்கு அருணகிரி பெருமான் கொடுத்த பல்வேறு கொடைகளில் ஒன்று. இந்த பாடலில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பின்பகுதியெலாம் நிறையா நம்ம ஏற்கனவே பார்த்தா சுவாமியுடைய பராக்கிரமம் எம்பெருமானுடைய பராக்கிரமம் சொல்லி முதல் பதில் ரொம்ப தெளிவாக அவர் கேட்குறார். அதாவது நீ எனக்கு உங்கள் அப்பாவுக்கு சொன்ன உபதேசத்தை நீ எனக்கு கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாக வேண்டாமை என்னும் ஆசை நீக்கமான மனநிலை ஒன்றை நான் அடைந்து என் மனம் மீண்டும் பல திசைகள் ஓடாது அமைதி பெற்று உன்னுடைய திருவடிகளே விழுந்து ஆசையோடு உள்ளம் உருகும்படியான அன்பு நிலையை நான் உடையவனாகி அரசே கடப்பம்மாலை அடைந்த காரணமே உன் திருவடியே சரணம் என்னும் அந்த வழிபாடு வீணாக போகும்படியான ஒன்று அன்று என்பதை நான் உணர மாட்டேனோ, அதற்கு உன் அருள் கிடைக்காதோன்னு கேட்குறார். இந்த அற்புதமான பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத் சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரம் குருநாதர் அருணா பெருமான் விஜய் முருகாசனம். பழனாபுரி ஆண்டவனுக்கு பழனிபுரி எம்பெருமானுக்கு அருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரி சுவாமி திருப்பாதங்களை சமர்ப்பணம். முருகா 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 முருகா.